அவரை கைது பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ நீ புச்சா வந்தவன் நீ கைது பண்றனாக்கா எப்படி பண்ணுவேன்? இது வந்து தேவையில்லாத இது. மினிஸ்டர்லாம் எவ்வளோ தப்பு தேவையில்லாமலாம் பேசிக்கிறாங்க. எதிர்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணுறது இந்த ஆட்சியில் தான் நம்ம பார்க்குறோம். முதலமைச்சராக ஆகிட்டு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர் எதிர்த்து அவர் குரல் ஏதாவது கொடுக்குறாரா? ஒன்றுமே இல்லையே. அண்ணா, இப்போ உதயநிதி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டு இது வந்து தேவையில்லாத இது. மினிஸ்டர்லாம் எவ்வளோ தப்பு தேவையில்லாமலாம் பேசிக்கிறாங்க. இது நாளைக்கு சட்டசபை கூடுற நேரத்தில் இதுமாரிலாம் பண்ணுறதுலாம் தவறான இது. அவர் பேசுனது கொஞ்சம் தவறு தான். இவரை அரெஸ்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா விஜய் வந்து 42 பேர் விஜயை பார்க்க போய் இறந்துட்டாங்க. அப்போ விஜய் அப்போ அன்னைக்கு ஸ்டாலின் தான் ஆட்சியில் இருந்தார். அப்போ அவர் பண்ணியிருக்கலாம்ல. அரசியல்னா பேச்சுவார்த்தை, ஒருத்தர் பேசிக்கிறது தான். ஒருத்தர் இது பேசுவாங்க, ஒருத்தர் இது பேசுவாங்க. அது காமன் தான். இப்போ அவர் நல்லது செய்யறதா விட்டுருணும். சும்மா பொம்பளைங்களை பற்றி லேடிஸை பேசுறது தப்பு. அது யார் இருந்தாலும் ஒரு லேடிஸை பேசின தப்பு தானே. ஒரு லேடிஸை வந்து யாருமே அவங்கவுங்க சொந்த பிரச்சனை, எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த பெண்ணை குறிப்பிட்டு ஒரு அவரோட தொடர்பு இருக்குது பேசினா அர்த்தம் இருக்குது. எதுவுமே சொல்லாமல் ஒரு மேலே அர்த்தங்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறதுல எந்த வகையில் நியாயம்? அது நியாயமே இல்லையா? அது அவரை கைது பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க அரசியல்ல முன்னாடி இருந்து வாழ்ந்தவங்க, என்ன பரமிருந்து வாழ்ந்தவங்க. இப்போ நீ புச்சா வந்தவன் நீ கைது பண்றனாக்கா எப்படி பண்ணுவேன்? சிஎம் சார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து டேஸ்ன்னு சொல்கிறதா இருக்கட்டும், சிஎம் அங்கிள்னு சொல்கிறதா இருக்கட்டும், அப்போ சொன்னதாக இருக்கட்டும், அதெல்லாம் சரின்னு சொல்கிறீங்களா? அது ஆக்ஷன் பண்ணதே தவறு. அசெம்பிளியில் ஒரு சட்டசபையில் வந்து ஆக்ஷன்னா பண்ணக்கூடாது. வார்த்தை பேசலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், இதுதான் உண்மை. அதில் நடிப்பு இதெல்லாம் வந்து சினிமாவில் அவருக்கு தெரியுதா தெரியலையா தெரியல. அது தவறான செயல். இதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை இட்டுன்னு போயிட்டு இங்கேருந்து தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சு இது பண்ணலாம். ரொம்ப எல்லாருமே மக்கள்லாம் ஒரு இதுவாக தான் இருக்காங்க. அது அடி பண்ணுவாங்க அதெல்லாம் இல்லை கிடையாது. இது வந்து இந்த விஷயத்தை வந்து தவிர்த்துருக்கணும். கவர்மெண்ட்டு வேறு எதனா பண்ணால் மக்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அது நல்ல விஷயத்தை இப்போ மக்கள் வந்து வரவேற்பாங்க. இது வந்து இப்போ எல்லாமே இது தேவையில்லாத விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் நிறையா பார்த்துருக்கோம். நம்ம நிறையா கட்சி இது பார்த்துருக்கோம். எதிர்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணுறது இந்த ஆட்சியில் தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தானே இப்போ ஆதவ அர்ஜுனா பேசினார். அப்போ அவரை பண்ணியிருந்துருக்கலாம். அடுத்து கட்சி எதிர்கட்சிங்க அடுத்தடுத்து எதோ இருக்குல்ல, அது மாதிரி பேசியிருந்துருக்காங்கல்ல. எத்தனையோ பேர் எதோ பண்ணியிருக்காங்க. இப்போ ஆணவ இது நடந்தது. இப்போ எத்தனை பேர்த்த இது பண்ணாங்க, பாலியலில் போனாங்க, அவங்கள எத்தனை பேர்த்த இது பண்ணாங்க. ஒரு எதிர்கட்சி இது பேசிட்டாருன்ட்டு ரொம்ப இது பண்ணுறது ரொம்ப ஏற்றுக்க முடியாத விஷயம். நேத்தா வந்தாரு சினிமாவில் நடிச்சிட்டு, நீ வந்து நீ ஜெயங்களுக்கு என்ன செய்த?